வந்து இவ்வளோத்துக்கு தான் ஃபேஸ் காட்டியிருக்கேன். என்னோட 30 டேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன். யூடியூப்லேயே ஏதாவது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் யூடியூப் வீடியோ இருந்தால் ஏதாவது ஒன்று பாருங்கள். There lived two butterflies. They were best friends. இது வந்து நான் கொஞ்சம் ஜேர்னல் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஜேர்னி வித் ஜெஸா. இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட 30 டேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன். அதுவும் 30 டேஸ்க்கு பண்ண போகிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், திஸ் இஸ் மீ ஜெய்சம்மாள். அண்ட் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோஸ்ன்ற 3 வீடியோஸ் நான் வந்து என்னோடய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் வந்து 3 வீடியோஸ்லேயுமே நான் வந்து இவ்வளோத்துக்கு தான் ஃபேஸ் காட்டியிருக்கேன். ஃபுல் ஃபேஸ் நான் இப்போ தான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு வீடியோவில் என்னோடய ஃபேஸை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணேன். அதனால என்னால் வந்து அப்போது வந்து வீடியோ போடணுன்னு ஆசை இருந்தது. ஆனால் என்னோடய ஃபேஸை காட்டினா எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் இவ்வளோத்துக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணணும்னு வந்து ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அது என்னோடய ட்ரீம். அண்ட் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸை காமிச்சு நான் எப்படி டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நான் வந்து ஸ்பீக்கிங் சேலஞ்ச் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் காமிக்கேன். அண்ட் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதை ரியல் லைஃப்பில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ரியல் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எப்படி இங்கிலீஷை வந்து ஈஸியாக ஃப்ளூவன்சியாக ஸ்பீக் பண்ணலான்னு நான் வந்து என்னோடய டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டே 1 தான் இன்றைக்கி. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்றதை ஐ வில் ஷோ யூ. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு சேனல், அதாவது யூடியூப்லேயே ஏதாவது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் யூடியூப் வீடியோ இருந்தால் ஏதாவது ஒன்று பாருங்கள். நான் வந்து என்ன சேனல் பார்க்க போகிறேன்னா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சேனல் தான் நான் வந்து இப்போ பார்க்க போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படி தான் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன். டே 1லேருந்து டே 30 வரைக்கும் இப்படி நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து இன்றைக்கி நான் டே 1 இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். நீங்களே பார்த்தீங்க அந்த வீடியோவில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னு. அதையும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் என்னோடய நோட்டில். ஸ்பீக்கிங் சேலஞ்ச்னால அது எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதான்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும். வீடியோவில் வந்து கற்றுக்கிட்டது சப்ஜெக்ட்டு, வேர்பு, அதுக்கப்புறமா பி வேர்ப்ஸ்னால் என்ன, அது எப்படி ப்ரெசன்ட் ஃபார்மில், பாஸ்ட் ஃபார்மில், ஃப்யூச்சர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது, அண்ட் ப்ரெசன்ட் ஃபார்மில் என்னென்ன வேர்ப்லாம் இருக்குது, அண்ட் அதை எப்படி வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கற்றுக்கலான்றதை நான் வந்து இன்றைக்கி படித்தேன். அண்ட் பாஸ்ட் ஃபார்ம்லேயும் படிச்சிருக்கேன், ஃப்யூச்சர் ஃபார்ம் அதே மாதிரி தான் எல்லாமே. இங்கேயுமே அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் அப்படியே எழுதி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நிறையா சென்டென்சஸ் நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே நான் எழுதி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்யூச்சர் ஃபார்முக்கும் அதே மாதிரி தான். அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் அவங்களே லாஸ்ட்டாக ஒரு 4 கொஸ்டின் வந்து அப்படி கொடுத்தாங்க. அண்ட் அதை எப்படி வந்து ஃபார்ம் பண்ணணுன்றதை சொன்னாங்க. அண்ட் இது ஈஸியாக இருந்தது. அண்ட் அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் அந்த சார் வந்து ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி நிறைய இது கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டினும் ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கும், அண்ட் தென் இங்கிலீஷில் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இப்படி வந்து நம்ம நிறைய சென்டென்சஸ் ஓனாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இந்த மாதிரி புரிஞ்சு எழுதலாம். இப்படி தான் நான் வந்து என்னோடய வீடியோஸில் அந்த யூடியூப் வீடியோ நான் பார்த்து நான் வந்து இப்படி வீடியோவில் நான் வந்து எல்லாத்தையுமே நான் இப்படி தான் எழுதி வச்சுருக்கேன். இது டே 1 நான் இன்றைக்கி பண்ணது. அண்ட் ப்ளஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு புக் ரீட் பண்ணுறேன். என்ன புக்னால்
இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டோரி. இது யார் எழுதியிருக்காங்கன்னா முத்தாழ்வன் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. திஸ் புக் contains some it's a easy book to read. See this, it has a picture plus sentences. This is a small book, it contains more than 10 pages only. It's a easy way to read. And what else? Then I'm going to read. There lived two butterflies. They were best friends. One butterfly was named Cube and the other was Mio. The year ended and the new year came. All the insects in the forest came to the new year party. They enjoyed the party. The new year party ended the next morning. Book. இப்படி தான் நான் வந்து இன்னைக்கு டே 1 ரீடிங் சேலஞ்சில் ரீடிங் பார்ட்டாக நான் இதை எடுத்து வாசிச்சிருக்கேன் இன்னைக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைரி. நான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டைரி எழுதுறதுக்கு. அண்ட் ஐ ஸ்டார்டட் அண்ட் ஐ எம் டூயிங் திஸ். இது ஜேர்னலாகவும் சொல்லலாம், டைரின்னு சொல்லலாம். பட் நான் வந்து இது ஜேர்னல்னு சொல்கிறேன். ஆனால் ஜேர்னல் வந்து எப்படி ஒழுங்காக எழுதணும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் வந்து இது ஜேர்னல்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் ஜேர்னல் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் நான் ஜேர்னல் மாதிரி தான் எழுதியிருக்கேன். நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது என்னோடய ஜேர்னல் நான் எப்படி எழுதியிருக்கேன். இது ஜேர்னலாக டைரியான்னு எனக்கே டவுட் தான். இருந்தாலும் ஜேர்னல் வந்து எப்படி எழுதணுன்றதை நான் இன்னும் அதை கற்றுக்க போகிறேன் அடுத்த. அண்டு டெய்லியும் நான் வந்து ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸாக ஸ்பீக்கிங் சேலஞ்ச்னால கொஞ்சம் ரைட்டிங் எழுதணுன்றதுனால நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் வாட் ஹவ் ஐ டிட் டுடே டே 1 சேலஞ்ச். இப்படி தான் நான் வந்து டெய்லியும் என்னோடய டேஸில் என்னெல்லாம் நடந்ததுன்றதை நான் வந்து டைரியில் எழுதியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ டூ திஸ் வே டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஸோ தட்ஸ் ஆல். நான் வந்து டே 1 இன்னைக்கு நான் பேசினதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இங்கிலீஷில் பண்ணியிருப்பேன். அதை நான் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணி என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லபடியாக இந்த டே 1லேருந்து டே 30 வரைக்கும் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட் மீ. ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ 30 days speaking challenge, and today's day 1 I finally completed. Then see you guys in the next video. Please do like, share, comment, and please don't forget to subscribe my channel. Thank you for everyone. Bye.